நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம விஜய் கிட்ட நம்மள இந்த மல்லி வந்து மாட்டிக்கிட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. அதனால அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில எங்கேயோ போயிட்டு வராங்க. போயிட்டு வர்றது மட்டும் இல்லாம அந்த கரெக்டான சமயத்துல அரவிந்த் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துடுறாருங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. பட் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாத்தீங்கன்னா அரவிந்த வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்க, என்னடி நடந்துட்டு இருக்கு? நாங்க யாருமே வீட்டுல இல்ல, வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லியே கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம விஜயும் வந்துடுறாருங்க. விஜய் வந்ததும் அரவிந்த பாக்குறாரு. விஜய்க்கு எதுவுமே புரியல. ஏன்னா மல்லி வந்து கார்ல போறா இறங்குறா அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து அரவிந்தோட தான் போறா வரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனா இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனோட பாத்துட்டு இருக்காரு. இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லியோட முடிய புடிச்சுக்கிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க, யாருமே இல்லாத போது இவனை வர சொல்லிருக்க, யாருமே இல்லாத போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவனோட சேர்ந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா நம்ம மல்லிய தப்பான விதத்திலேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. மல்லியால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. ஒரு பக்கம் அரவிந்த் வந்து ஐயோ மேடம் என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்கிறாரு. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏய் வாய முடிட்டு அமைதியா இருடா, எங்களுக்கு யாருக்குமே தெரியாம இவனோட ஊர் சுத்துறது எங்கன்னா போறது அப்புறம் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கார்ல வந்து விட்டுட்டு போறியா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? என் தம்பி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், நீ யாரு இந்த மல்லி யாரு அப்படின்றதையும் வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் நீங்க யாரு என்ன சொன்னாலும் அவன் வந்து நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அரவிந்த் கிட்ட சொல்றாங்க. அரவிந்த் வந்து ஐயோ விஜய் சார் என்ன விஜய் சார் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்ல இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த வந்து பேச விடாம தடுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி பத்தினா விடுங்க, என்ன வந்து நீங்க திட்டுங்க அடிங்க உதங்க, நான் வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் செய்யுங்க, அதுக்காக என்ன நடத்த கெட்டவ மத்தவங்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே சத்தம் போட்டு பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? இந்த பிரச்சனையே வந்து ரொம்பவே பெருசு பண்றாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்து உண்மையை விஜய் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேமே பிளே பண்ணிருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஏ விஜய் பாத்தியடா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல அப்ப என்ன நடந்தாலும் யாரு கூட போனாலும் நான் எதையுமே கேட்க கூடாதா? இந்த வீட்டுல ரொம்பவே அசிங்கம் நடக்குது. இவ யாரு வேணா சுத்துவாலாம், இவ யாரு கூட வேணாலும் போவாலாம் வருவாலாம். இந்த வீட்டுல பெரிய மனுஷியா ஒருத்தி இருக்கிறனானே நான் இதெல்லாம் கேட்க கூடாதா? நீயே இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவகிட்ட கேட்டு சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியால இதை ஏத்துக்கவே முடியலங்க. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சிருந்தா அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல, அதுக்காக அவங்க நடத்த கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க விஜய், உங்களோட அக்கா என்ன வேணா சொல்லட்டும், என்ன பிடிக்கல வீட்டை விட்டு துரத்துட்டோம், அதுக்காக என்ன மத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசினா நான் அமைதியா இருக்க மாட்டேன், நான் பதிலுக்கு பதில் பேசியதான் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? அடுத்ததான் ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.